அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேஷ் ஃப்ளவர் ரெமடில பேஷ் ஃப்ளவர் நேம் வந்து லார்ஜ். இந்த கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மனநிலை வேணும், பாசிட்டிவா வேணும் அப்படின்றதுதான். இது வந்து இந்த மனையில எப்படி இருப்பாங்கன்னா, தான் மேல தன்னம்பிக்கை குறைவா இருப்பாங்க. படிக்கிற படிப்பா இருக்கட்டும், வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே வந்து தான் மேல தன்னம்பிக்கை குறைவா இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து லார்ஜ். இந்த கேரக்டர் நீங்களோ இல்ல உங்க ஃபேமிலிலயோ இருந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருந்தா ஓகே, நெகட்டிவா இருக்குது, அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, லைஃப்ல வந்து சந்தோஷத்தை கொடுக்கல, ஒரு ஃபெயிலியரை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளவர் ரெமடி எடுக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையானது பாசிட்டிவான ஒரு லைஃப் வந்து கண்டிப்பா இது சப்போர்ட் பண்ணும். இந்த ஃப்ளவர் ரெமடி இதை வந்து நம்ம ஒரு கேஸ் டேக்கிங்கோட பார்க்கலாம். ஒரு அப்பா பையன் 2 பேரும் வந்திருந்தாங்க. இங்க வந்து பையன் தான் வந்து கிளைண்ட். ஃபர்ஸ்ட் அப்பா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பையன் வந்து நல்லா படிக்கிறாங்க, அதாவது டைம் ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றது அவர் எய்ம் பண்ணியிருக்கிறாரு. அது என்னால எடுக்க முடியுமா அப்படின்றத ஒரு கொஞ்சம் டவுட் ஆர் கொஸ்டின்ஸோடயே இருந்து படிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா வந்து ஒரு அப்பா ரோல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணிருக்கிறாங்க. 2வது ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பையனுக்கு எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அது ஏத்துக்க முடியல. என்னதான் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலும் நம்ம மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை மாதிரி எதுலையுமே நமக்கு வராது. நம்ம மேல நம்பிக்கை வைக்கும் போதுதான் அது செயலாகும் போது அது நமக்கு பாசிட்டிவா ரிசல்ட் வந்து சக்சஸ் கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த ஃப்ளவர் ரெமடி. அவங்க அப்பா பேசுறாங்க, பட் இருந்தாலும் இந்த பையனுக்கு கொஞ்சம் அதுல வந்து ஒரு மனநிலை வந்து மாறல. அப்புறம் இங்க அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த பையன்கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒர்க் எல்லாம் நல்லா தான் பண்றேன். ஒர்க் மீன்ஸ் படிக்கிறதெல்லாம் வந்து மார்னிங் நைட்டு அதெல்லாம் படிச்சிட்டு இருக்கிறேன். எக்ஸாம்லயும் மார்க் எல்லாம் நிறைய தான் நல்லா தான் வந்துட்டு இருக்குது. எனக்கு அதெல்லாம் எனக்கு அது எடுக்கிற எஃபோர்ட்டுக்கு எல்லாமே ரிசல்ட் வருது. பட் என்னோட எய்ம் என்ன, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், அந்த அளவுக்கு என்னால மார்க் எடுக்க முடியுமா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்னால வர முடியுமா அப்படின்றது நம்பிக்கை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு தான் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம லார்ஜ் அப்படின்ற ஃப்ளவர் ரெமடி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த மனநிலையானது பாசிட்டிவா கிராஜுவலா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் அவங்களால முடியுங்கிற நம்பிக்கையை வந்து இந்த ஃப்ளவர் ரெமடி வந்து கொடுக்கும். அது கொடுக்கும் போது இன்னும் செயல்ல வந்து அதிகமா அவங்களோட படிப்புல வந்து இன்னும் அதிகமா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ஆம்பிஷன் என்னவோ அதையுமே அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளவர் ரெமடி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மைண்டே பாசிட்டிவான சேஞ்சஸ்லையும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். மனசுபத்தியான ஒரு கவிதை. என்னால் முடியும் என்ற எண்ணமே வெற்றியின் முதல் படி. உன் திறமை வெளிவந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். மனச பத்திரமா பாத்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.